அமெரிக்காவில் படிக்கிற குழந்தைகளோட கல்வி முறை பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிற 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை அவங்களோட எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்கும். அமெரிக்கன் ஸ்கூல்ஸில் அப்படி என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி தராங்க. இங்கே வந்து புக்கே கொண்டு போகாமல் தான் கல்வி முறை இருக்குமா என்ன? இப்படி ஸ்கூலுக்கு படிக்க போகிற பிள்ளைங்க புக்கே கொண்டு போகலை அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பேசிக்கான அமெரிக்கன் ஸ்கூல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோவில் கொஞ்சம் பேச போகிறோம். படாமல் சப்பாத்தி பிசையணும் அப்படின்னா நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டமில் எப்படி பிசையலாம் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மினி ட்ரிப் விளாக் மாதிரி தாங்க. 1 டே ட்ரிப், எங்கே போனோம், என்னெல்லாம் பார்த்தோங்கிறது இருக்கேங்க. ஆயிங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இந்தியாவில் வந்து நம்ம படிக்கும்போது ஒரு டேர்ம் வைஸ் எக்ஸாம் எழுதுவோம், குவார்ட்டர்லி, ஹாஃபலி, ஆனுவல்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு டேர்முக்குமே நமக்கு ஹாலிடேஸ் இருக்கும். எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு இந்தியாவில் தெரியும். பட் அதே ப்ரொசீஜர் தான் அமெரிக்காவில் கண்டக்ட் பண்ணுறாங்களா? ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எப்போ லீவு விடுவாங்க, எக்ஸாம்ஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கிளியர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அமெரிக்காவில் இருக்கிறோமோ எங்கே இருக்கிறோமோங்க, இப்போ எல்லாருமே 2 பேரும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஓடும்போது ஹெல்தியாக எப்படி வந்து நம்ம குக்கிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவும் சேர்த்து தாங்க கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. அமெரிக்காவில் ஸ்ப்ரிங் பிரேக் ஹாலிடேஸ் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு வந்து போவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த வீக் எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணி, எல்லாத்தையும் விட நிறைய பேர் மோஸ்ட் ரெக்வஸ்டடா கேட்டது நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம்ல சப்பாத்தி எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றது அப்படிங்கிற மாதிரி செஞ்சு காட்டு, எண்ணெயே இல்லாம சப்பாத்தி எப்படி பண்றதுங்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் பன்னீர் யாக்னி எப்படி பண்றதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்து நார்மலா பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கிரேவிலாம் செஞ்சிருப்போம். பட் இது பன்னீர் யாக்னி சம்திங் டிஃப்ரெண்டா அண்ட் ஹெல்தி, ஈஸியாகவும் இருக்குங்க. ஸோ அந்த ரெசிபியும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். அமெரிக்காவில் ஸ்ப்ரிங் பிரேக் ஹாலிடே விட்டுட்டாங்க. ஸோ ஏப்ரல் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஹாலிடே தான். ஏப்ரல் 6ஆம் தேதி பேக் அகைன் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. திங்கக்கிழமை காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால ரீஸ்டாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. அமெரிக்காலையும் இந்தியாலையும் நம்மளோட ஆரம்ப பள்ளி எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட்ல தாங்க இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். நிறைய பேருக்கு அமெரிக்கால கல்வி முறை, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே ஆசை இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு நிறைய பேர் எஜுகேஷனுக்காகவே ஃபர்ஸ்ட் வருவாங்கங்க. அப்படி எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கே கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்தியாவில் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம், அப்புறம் ஆனுவல் எக்ஸாம், ஸோ அதுக்கப்புறம் ஹாஃபலி எக்ஸாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 3 டைப்பில் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுவோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கேப்பில் வந்து நமக்கு வந்து பிரேக் வந்து ஹாலிடேஸ்மே இருக்கும். பட் இங்கே அமெரிக்காவில் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து யாருக்குமே இருக்காது. அது மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கூட காப்பி யாருமே அடிக்க மாட்டாங்கங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டில் பசங்க இருக்கவே மாட்டாங்க. நான் உள்ள ஸ்கூலில் போய் பார்த்ததுல நான் இது வந்து கற்றுக்கிட்டது. ஏன்னா 4ஆம் ஸ்கூலில் நிறையா படிக்கும்போது இப்போ நம்ம நார்மலாக கிளாஸ் எக்ஸாம் வச்சா கூட பக்கத்தில் இருக்கவங்கள வந்துட்டு ஷேர் பண்ணி நீ கொஞ்சம் படி, நான் கொஞ்சம் படிலாம் ஷேர் பண்ணிலாம் எழுதியிருப்போம். எனக்கு தெரியல, நாங்கள் சம்திங் அந்த மாதிரிலாம் ஃபன்னியாக நிறையா பண்ணியிருக்கோம். பட் இங்கே ஸ்கூலுக்குள்ளே போய் பார்க்கும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களோட யூனிக் ப்ரெசன்டேஷன் இருக்கணுங்கிறத வந்து அது ஒரு ஸ்டார்டிங் பேசிக் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ்லேருந்து அவங்களுக்கு கொண்டு வராங்க. நீ பக்கத்தில் இருக்கவனை பார்த்து எழுது நீயே சொன்னா கூட அந்த பசங்க எழுத மாட்டாங்கங்க. பன்னீர் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட் வந்தோடனே மந்த்லி ஒன்ஸ் வந்து பன்னீர் பேக்கெட் வாங்குவேங்க. ஏன்னா பசங்களுக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நார்மலாக கிரில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்லைஸாகவும் குட்டி குட்டி ஸ்லைஸ் வந்து நம்ம பன்னீர் மக்னி, யாக்னி இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா ஏதாவது ஒரு பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனி பவுலில் வந்து நான் செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சேன். நான் ஃப்ரோசன் பண்ணிப்பேங்க. ஏன்னா கொஞ்சம் கூட பன்னீர் பீசஸ் வேஸ்ட் ஆகாது. காஸ்கோவில் தான் எடுத்துகிட்டு வருவேன் ஒரு பேக்கு. இந்த டைம் பன்னீர் பேக்கெட்டுக்கு காஸ்கோவில் அவ்வளோ டிமாண்ட் எங்களோட மிஷிகனில். என்னன்னு தெரியல, ஹஸ்பண்ட் வந்து அஸ் யூஷுவல் வாங்குற காஸ்கோ கடைக்கு போயிருந்தப்ப பன்னீர் பேக்கெட் இல்லவே இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால ஒரு 1 வீக் இல்லை. ரணதீரனுக்கும் மிதிலனுக்கும் பன்னீர்னா ரொம்ப பிடிக்குமா கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து மில்கில் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. நான் ஒரு தடவை பண்ணேங்க, அது பர்ஃபெக்டாக எனக்கு வரல. ஏன்னா நான் வந்து அப்போ நார்மல் ஹோல் மில்க் எடுக்கலை. ஹோல் மில்கில் தான் நமக்கு பன்னீர் வந்து பர்ஃபெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா
ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கணும். நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி மில்க் எடுத்து பண்ணாதனால எனக்கு அது பர்ஃபெக்டாக வரல. பால் நிறையா வேஸ்டான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால ஓகே, பாலை வேஸ்ட் பண்ண வேணாம், பெட்டர் நம்ம பன்னீர் கடையில் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு தடவையும் போவேன். இந்த டைம் ஹஸ்பண்ட் வந்து 2 காஸ்கோல செக் பண்ணிட்டாங்கங்க. எங்கள் மிஷிகனில் இருக்க காஸ்கோலையும் ஸ்டெர்லிங் ஹைட்ஸ்லையும் செக் பண்ணாங்க. அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுற லொக்கேஷன்லையும் செக் பண்ணாங்க. பட் 2 லொக்கேஷன்லையுமே காஸ்கோல பன்னீர் இல்லை. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் தான் பேக் அகைன் ரீஸ்டாக் வந்தது. அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, வந்தவொடனே ஃப்ரோசன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணி வச்சிட்டேங்க. இங்கே வந்து ஒவ்வொருத்தங்களோட எஜுகேஷன் பேசிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிக்கோ திறமையை தாங்க அவங்க வெளியே கொண்டு வரணுமே நினைக்கிறாங்களே தவிர்த்து நீ ஃபஸ்ட்டு நீ செகண்டு நீ லாஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வரவே இல்லை. அவங்க எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு ஃபியர் இல்லை பசங்களுக்கு. ஸோ ஜாலியாக தான் எக்ஸாம் பண்ணுறாங்க. அப்படி என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து இங்கே அமெரிக்காவில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி பேசிஸாக சொல்கிறேங்க. ஏன்னா என் பசங்க படிக்கிறனால அவங்க கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. ஸோ இங்கே எலிமெண்ட்ரி அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5 வரைக்குங்க நம்ம ஸ்கூலில் சொல்கிறோம், நம்ம ஊரில் இந்தியாவில் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறமா மிடில் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அது வந்து 6லேருந்து 8 வரைக்கும். அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 வரைக்குங்க, 12ஆம் வகுப்பு வரைக்கும். அதுக்கப்புறம் காலேஜஸ் அதெல்லாமே தனி. இங்கே 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் எஜுகேஷன்ஸ் எல்லாமே பசங்களுக்கு ஃப்ரீ தாங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா காலேஜஸ்க்கு எலிமெண்ட்ரி, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூலில் பே பண்ணாத மொத்தத்தையும் சொத்தம் பாதி கொடுத்து தான் படிக்கணுங்கிற மாதிரி. அதனால அந்த டைம் நிறையா பேர் இந்தியா போயிடுவாங்க. எனக்கு தெரியல, நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்க்குறத மட்டுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் 1200 வாட்ஸ். நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒன்று என்னென்னா, அதில் எப்படி சப்பாத்தி பர்ஃபெக்டாக பண்ணுறது அது எங்களுக்கு இப்போ காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக நான் எப்படி பண்ணுறேன், ஏன்னா இப்போ நான் வாங்கி 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறேங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக சப்பாத்தி வருது. அது இந்த டைம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாமே, ஏன்னா 1 வீக் ஹாலிடேவா. ஸோ எப்போ வந்து சப்பாத்தி சாப்பிடணும்னு கிராவிங் இருக்கோ அந்நேரமாக நம்ம எடுத்து அப்படியே ஃப்ரோசன்லேருந்து எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்கிற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஐயோ ஃப்ரோசனா அது அன்ஹெல்தின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃப்ரோசன் பண்ணி சாப்பிட்றது கண்டிப்பாக அன்ஹெல்தி கிடையாதுங்க. நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாமே நம்ம கைப்பட பக்குவமாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரோசனில் தான் வைக்கிறோம். அது வந்து ஃப்ரெஷ்ஷு தான். நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 2 வீக்ஸ்க்குள்ளே எடுத்து சாப்பிட்ருங்க. ஸோ ஃப்ரிட்ஜு வந்து எப்பயும் ஓடிட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுங்க. நான் நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் 1200 வாட் இதில் தாங்க நான் மிக்ஸ்டு சப்பாத்தி ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ப்ரோக்கோலி, பெரிய சைஸ் ஆஃப் ப்ரோக்கோலி வந்து 2 எடுத்துக்கிட்டேன். லைட்டாக கழுவிட்டு கட் பண்ணி அந்த பீசஸ் வந்து ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் பன்னீர், கொஞ்சம் ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு கை நிறையா கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கை நிறையா புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 10லேருந்து 15 குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் கியூபை வந்து பன்னீரை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஃபைனாக இதை வந்து நான் சாப் பண்ணிக்கிட்டேன் நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டமில். எல்லாமே அதில் போட்டுட்டு நம்ம ஜாரை ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா அதுவே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் காட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவ் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமா சாப் பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் ஹை மோடில் செட் பண்ணுறேன். செட் பண்ணோடனே ஃபைனாக குட்டி குட்டி பீஸாக சாப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் ஆனோங்கிறது இது தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா ஃபைனாக சாப் பண்ணிடுச்சாங்க. இதுக்கப்புறம் நான் கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறேன். கோதுமை மாவு வந்து எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் எனக்கு ஃப்ரோசனில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். சப்பாத்தி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்தாலும் எனக்கு அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. கோதுமை மாவு ஆட் பண்ணோடனே தண்ணி எதுவுமே டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட வேணாம். ஏன்னா அந்த பன்னீர், அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி அதிலிருந்தே நம்ம ஃபைனாக சாப் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி வேணும்ல, அது வந்து நல்லா அந்த மாவோட கலந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் தண்ணி ஊற்றுவேன். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் 1200 வாட்ஸ் ஓப்பனிங் வீடியோ போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா மாவு, இட்லி மாவு எவ்வளோ ஃபைனாக அரைக்குதுங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியாவே கிடைக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த நிஞ்சா கிராண்ட் ஓப்பனிங் பாக்ஸ் வீடியோவில்.
ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்கும்போது இன்னும் கிளியராகவே உங்களுக்கு புரியுங்க. ஆட்டோமேட்டிக் லாக் தான் எல்லாமே, இந்த ஜார் எல்லாமே. ஸோ அதனால தண்ணி எங்கேயுமே தெறிக்க சான்சஸே இல்லை. ஸோ அது மாதிரி கீழே நம்ம அந்த ஜாரை வந்து அந்த நிஞ்சா அந்த டாப் மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுவுமே ஆட்டோமேட்டிக் லாக் தாங்க. நீங்கள் டக்குன்னு வச்சோன்னே லாக்குன்னு ஒரு கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே ஒவ்வொரு ஜாருக்குமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன பட்டன்ஸ் எனேபிளாக இருக்குங்கிறது அந்த லைட் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். நான் இப்போ ஹையில் வச்சு ஃபைனாக சாப் பண்ண போகிறேன். அந்த சாப் பண்ணது சப்பாத்தி கோதுமை மாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் தாங்க நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த டைப் ஆஃப் மிக்ஸி வந்து நம்ம கையில் பிடிச்சி நிற்க தேவையே இல்லைங்க. நம்ம லாக் பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக் லாக்னாலே அதுவே அரைச்சிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டே தான் இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேங்க. இதில் பிளேடு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சாப் பண்ணுற பிளேடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ப்ராக்கலி அப்புறம் பன்னீர் எல்லாமே ஃபைனாக எனக்கு வந்து சப்பாத்தி மாவோட கோதுமை மாவோட சாப் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு வந்து நல்லா பசைஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு சென்டர் பிளேடு ஒன்று இருக்குங்க. அது வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது, நார்மலாக சப்பாத்தி பிசைகிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பிளைனாக சப்பாத்தி பிசையும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாமே சேர்த்து சப்பாத்தியோட ஃபைனாக கட் பண்ணி மிக்ஸ் ஆகி வரணுங்கிறதுக்காக நான் பிளேடு வைக்கிற சென்டர் சாப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டியிருந்தேங்க. இப்படி ஃபைனாக அந்த கோதுமை மாவோட அரைக்கிறது எல்லாமே மிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்களாங்க. அந்த ஜாரை வந்து நம்ம கழுவவே தேவையில்லைங்க. சப்பாத்தி மாவை அவ்வளோ அங்கே சைடில் இருக்கிறது எல்லாமே இறுக்கி பிடிச்சி பசைஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஜார் எவ்வளோ க்ளீனாக ஒயிட்டாக தெரியுதுன்னு பாருங்களேன். சப்பாத்தி மாவு ஃபைனலாக பசைஞ்சு வரும்போது இதிலலாம் நம்ம ஃபைனலாக ஆனுவல் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்கோர் அப்புறம் நம்மளை எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோங்கிற மாதிரி அந்த இயருக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பேசிக் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க இந்தியாவில். பட் அது வந்து இங்கே அமெரிக்காவில் கிடையாதுங்க. ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று கிடையாது. அதை வச்சு தான் அவங்க மார்க் அப்படிங்கிற மாதிரி எலிமெண்ட்ரியில் கிடையாதுங்க. மேக்ஸிமம் இந்த எலிமெண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எப்படி கொண்டு போவாங்கன்னா எவ்ரிதிங் இஸ் அ குவிஸ் டெஸ்ட் மாதிரி தாங்க. இங்கே ஸ்கூலுக்கு படிக்க போகிற பிள்ளைங்க எல்லாருமே பேக் மட்டும் தான் கொண்டு போவாங்களே தவிர்த்து அவங்க பேக்குக்குள்ளே பென்சில் ரப்பர் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஸ்கூல் இயர் ஆரம்பிக்கும் போது நம்ம கொண்டு போய் எல்லாமே சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸ்கூலில் காமனாக வச்சு ஒன்று எடுத்து பசங்க யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களோட லேர்னிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐபேட்ஸு க்ரோம் புக்குன்னு சொல்லுவாங்களாங்க. ஐபேட் க்ரோம் புக் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கங்க. ஐபேட்ஸ் வச்சு தான் பசங்க படிப்பாங்க. ஸோ அந்த ஐபேடில் எல்லாமே குவிஸ் எக்ஸாம் ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் வந்து பசங்களுக்கே நடக்குங்க. அது போக ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிஷ் ரிலேட்டடாக நீ சர்ச் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறப்ப அவங்க கூகுளில் ஃபிஷ் ரிலேட்டடாக ஆளுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் என்ன ஃபிஷ் பிடிக்குதோ, இப்போ எனக்கு கோல்ட் ஃபிஷ் பிடிக்குதுன்னா நான் அந்த ரிலேட்டடாக சர்ச் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் கான்செப்ட் இது வரைக்கும் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பார்க்கலங்க. ஸோ அதை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டுட்டு அதை வந்து பசங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ரைட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ரைட்டிங் பேப்பர் டாக்குமெண்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க என்ன நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இதிலேருந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்கூல்ஸ் கிளாஸஸ் அதிகமாக 6th 7thலாம் போகும்போது மேபி அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் மாதிரி போட்டு அது சப்மிட் பண்ணுவாங்களா மேபி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று டெஸ்ட் சொல்லுவாங்க. அது வந்து 3rd கிரேட்லேருந்து இங்கே வந்து 3ஆம் வகுப்புங்கிறத நம்ம இங்கே கிரேடுன்னு சொல்லுவாங்கங்க. 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிறவங்க வந்து ஸ்டேட் வைட் டெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாமே மேபி அந்த அவங்களோட கம்யூனிட்டியிலே கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களை இவங்க ஃபஸ்ட்டு இவங்க செகண்டுங்கிற மாதிரி ஒரு ரேங்கிங் பேசிக் எஜுகேஷனே இங்கே கிடையாது. ஸ்கூல் வைஸ் வேணால் இந்த ஸ்கூல் டாப்பர் அந்த மாதிரி அவங்க கொண்டு வரதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாரோட பேசிக் எஜுகேஷனும் எப்படி இருக்குதுங்கிறத ஹோல் வைஸ் பண்ணி ரேங்கிங் போட்டு அதில் ஸ்கூல் எப்படி இருக்குங்கிற மாதிரி வேணால் கொண்டு வருவாங்கங்க. இது மாதிரி இங்கே பர்சன்டேஜ் அப்புறம் கிரேடிங் சிஸ்டம்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கும்லங்க. நம்ம இவ்வளோ பர்சன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லெவல் தாண்டும் போது நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனுவலில் இவ்வளோ பர்சன்ட் எடுத்திருக்கோம் இல்லை இவ்வளோ கிரேட் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு ரேங்க் கார்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்கல்ல. பட் அந்த மாதிரியும் இங்கே கிடையாது. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கார்டு கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக மார்க்குக்கும் இல்லாமல் ஒரு எக்ஸிட் ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச்சிங் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பையனுக்கு வந்து ஸ்ப்ரிங் பிரேக்குக்கு முன்னாடி
ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ அது எல்லாமே குவிஸ் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த குவிஸ் எக்ஸாம்க்குள்ளவே பசங்க வந்துட்டு இங்கிலீஷ், மேக்ஸ், அப்புறம் சயின்ஸு, அப்புறம் சோஷியல்ஸ் அப்படின்னா இந்த மிஷிகன் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை அமெரிக்கா ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சோசியல் எஜுகேஷனும் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி திங் இஸ் குவிஸ் தான். ஸோ இப்போ ஒரு கிளாஸில் எக்ஸாம் நடக்குன்னா டீச்சர் வந்து வெளியே வந்து போர்டு போட்டுருவாங்க, யாரும் கிளாஸ் ரூமை நாக் பண்ண வேணாம், எக்ஸாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிளாஸ்க்குள்ளே போனீங்கன்னா எல்லோரும் கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க, ஆளுக்கு ஒன்று எக்ஸாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஒருத்தங்க கம்ப்யூட்டரில் இருக்கிறது இன்னொருத்தங்களோட ஐபேடுக்கும் வேறு வேறு எக்ஸாம்ஸாக இருக்குங்க. ஸோ அதே எக்ஸாம் இன்னொருத்தங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி தான் பசங்க எக்ஸாம் எழுதுவாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு சப்பாத்தியும் பன்னீர் யாக்னி ரெடி பண்ணியிருந்தேங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ரெசிபி ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, பட்டர் க்ரீமியாக இருந்தது. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. ஒரு கடாயில் கொரியாண்டர் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன், அப்படி இல்லைனா கொரியாண்டர் பவுடர், என்கிட்ட கொரியாண்டர் சீட்ஸ் இல்லை, அதனால நான் கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஃபெனல் சீட்ஸ், சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், கிராம்பு, ஏலக்காரத்துக்கு 3 வத்தல்ங்க. இது வந்து நான் 4 பேருக்கு ரெடி பண்ணுறேன். கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண அதே கடாயில் ஒரு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க. இந்த பன்னீர் யாக்னி வந்து சப்பாத்தி மட்டும் இல்லை, தோசை இட்லியோடையும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ பட்டரியாக டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபீல் அண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் அவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போல்லாம் சமைக்கும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ப்ரோட்டீன் இருக்கான்னு யோசிச்சே சாப்பிட வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி. ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்மளோட வயிறை ஃபில் பண்ணிடுவோங்க, அவ்வளோதாங்க கான்செப்ட். கேஷ்யூ அப்புறமா பன்னீர், இதை வந்து இவங்க தாங்க மசாலாக்கே ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கேஷ்யூ நட், அப்புறம் பன்னீர், ஒரு கட்டியாக தயிருங்க. நான் தயிர் வந்து ஹோம்மேடாக தான் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் தயிர் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. ஸோ வெங்காயம் வதக்குற டைமில் என்கிட்ட இருக்க ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன், பீன்ஸ், கேரட்டுங்க. இது இல்லைன்னா நீங்கள் கேப்சிகம் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேப்சிகம் இல்லாதனால நான் கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பன்னீர், இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் லைட்டாக ஸ்டிர் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம சைடில் மசாலா கரைச்சிட்டு வந்துடலாங்க. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பன்னீர் பட்டர் மசாலா கூட நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வேணும், பட் இது அவ்வளோ வேலையே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கேஷ்யூவும் பன்னீரும் அரைச்சிருக்கோம் இல்லைங்க, இதில் வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து 4-5 பல்லு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஒயிட்டாக இருக்குங்க, பார்த்தீங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப நம்ம கருக வறுக்கணும், ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டாக அந்த வெங்காயம் அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கினா போதும். அது மாதிரி இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கவும் விட தேவையில்லைங்க. மசாலாவை போட்டவுடனே அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்க, அதை வந்து ஃபைனாக பவுடர் ஆக்கி ஸோ இதில் ஆட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. ஒரே ஒரு கொதி விட்டோன்னே இறக்கிடணும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், எனக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம ஃப்ரோசனில் சப்பாத்தி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியவே தெரியாதுங்க. சரி, இப்போ ஈவினிங் வரும்போது நமக்கு பசிக்குமே, ஸோ ஏதாவது வீட்டில் இருந்தால் சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கும் போது தான் ஃப்ரோசனில் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனே நானே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து யாராவது ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் அப்படியே நான் விட்டுட்டேங்க. எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு பாருங்களேங்க சாப்பரில். அவ்வளோ ப்ரோக்கோலி, அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கூட எங்கேயுமே தெரியல, அந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பண்ணணும், அது என்னன்னு நான் சொல்கிறேங்க. அமெரிக்கன் ஸ்கூலில் அப்போ எப்படிங்க ஒரு கிட்டை வந்து அவன் நல்லா படிக்கிறானா இல்லையா அப்படின்னு மார்க் சிஸ்டம் இல்லாமல் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும்.
ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கிட்ட வந்து அவன் வந்து அந்த லேர்னிங்கை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறான், அந்த இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்து அவனை பண்ண சொல்கிறோங்கிறப்ப அதை வந்து அவன் எவ்வளோ தூரம் ஒரு ப்ரெசன்டேஷன் கொண்டு வரான், அவன் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறான், அந்த ஒர்க்குக்கு அவன் எவ்வளோ எஃபோர்ட் போடுறான் அப்படின்றது தான் மேக்ஸிமம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ என்னோட பையனுக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் பிரேக் இப்போ நடந்துட்டு இல்லைங்க, அந்த ஒரு 1 வீக் ஹாலிடே. இதுக்கு முன்னாடி தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்தது. அதுக்கு ரிசல்ட் எப்படி சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ்னால் அந்த குவிஸ் எக்ஸாம்ஸ் நான் சொல்கிறது. ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் பிரேக்கு முன்னாடி ஒரு டேர்ம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே. அதுக்கு ரிசல்ட்டுமே சேர்த்தே சொல்லி முடிச்சிருவாங்க ஸ்ப்ரிங் ஹாலிடேக்கு முன்னாடி. எவ்ரி இயர் இது வந்து நடக்குங்க. அப்போ வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங், 1-to-1 பேரண்ட் டீச்சர் மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. அப்போ வந்து பேரண்ட்டை வந்து வர சொல்லுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே டைம் ஷெட்யூல்ஸ்லாம் புக் பண்ணிடணுங்க. நாங்கள் எனக்கு இந்த டைம் ஓகே அப்படிங்கிறப்ப அந்த டைம் நீங்கள் போகும்போது நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க, உங்களோட டீச்சர் இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த பில்டிங்கில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. 1-to-1 கான்வர்சேஷன் நடக்கிற டைமில் ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருவாங்க. அதாவது ஆஃப் டே மாதிரி மேக்ஸிமம் இருக்கும். பசங்க மதியம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் மதியத்துலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் 1-to-1 கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ நேரமாக பேரண்ட் கிட்ட சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைமிங் கொடுப்பாங்கங்க. இப்போ நமக்கு என்ன டைமிங் வேணுமோ, எனக்கு இப்போ 3 மணிலேருந்து 3:30 கரெக்டாக ஒரு 20 minutes தாங்க கொடுப்பாங்க. அந்த 20 minutes நீங்களே புக் பண்ணிக்கலாம். இந்த டைம் நான் அவைலபிள், நானே வரேன் அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 நாள் சேர்த்து நடக்கும். ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிக்க முடியாதுங்கிறனால ஒரு 3 நாளும் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த 3 days பசங்களுக்கு வந்து ஆஃப் டே தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரிசல்ட்டை வந்து பேரண்ட் கிட்ட கன்வே பண்ணுவாங்க. பேரண்ட் மட்டும் தான் வரணும் அந்த டைமில், பசங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஏன்னா பேரண்ட் கிட்ட மட்டும்தான் பசங்களை பற்றி சொல்லுவாங்களே தவிர்த்து அந்த பசங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க காதுபட போகாது, நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே கிளாஸ்லேயே பசங்க கிட்ட டீச்சர் இது பண்ணிவிடுவாங்க, கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறது சொல்கிறேங்க. சப்பாத்தி நம்ம தேய்ச்சிட்டு நான் கொஞ்சம் கூட எண்ணெயே ஊற்றலை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் தோசைக்கல்ல லைட்டாக போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் தான் சப்பாத்தி வந்து 2 weeks நல்லா நம்ம எப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. அப்போ தான் போட்டு சப்பாத்தி மாதிரி இருக்கும். ஃப்ரோசன் பண்ணும்போது எல்லா நாளும் ஃப்ரிட்ஜ் ஓடுது அப்படின்னா மட்டும் இந்த ப்ராசஸை ஸ்டோர் பண்ணி வைங்க. சப்பாத்தியை ஃப்ரண்ட் அண்ட் பேக் தோசைக்கல்ல எண்ணெயே தேய்க்காம லைட்டாக நான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கிங் ஷீட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீசஸாக சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 to 10 சப்பாத்தி இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஃப்ரோசனில். ஸோ அதனால் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு சப்பாத்திக்கும் சென்டரில் இந்த பேப்பரை வைக்கணும். ஏன்னா ஒட்டிடக்கூடாது. நம்ம போடும்போது ஒரு சப்பாத்தி ஒட்டி ஃப்ரோசனில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணது வேஸ்ட் ஆகிடும். எடுக்கும் போது பிச்சுக்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அது பிச்சு வராமல் இருக்கிறதுக்காக சென்டரில் வந்து நான் ஒரு பேப்பர் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை வந்து ஃப்ரோசன் பண்ணிக்கலாம். எப்போனாலும் நம்ம குருமாவோ கிரேவியோ இல்லை சப்பாத்தி ரோலோ எது வேணுமோ நம்ம அந்நேரம் ஃப்ரோசன்லேருந்து சப்பாத்தி எடுத்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல்ல லைட்டாக மறுபடியும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹீட் கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு சப்பாத்திக்குள்ளே அவ்வளோ பெரிய ப்ரோக்கலி, பன்னீர், இது எல்லாமே இருக்குது. சம்டைம்ஸ் நான் கேரட் கூட ஆட் பண்ணிப்பேங்க. கேரட், பீட்ரூட் இதெல்லாமே சப்பாத்தியில் சேர்த்து பிளெண்ட் பண்ணிப்பேன். இந்த 1 month நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் 1200 watts நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக சப்பாத்திக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட்லி பேட்டர், தோசைலாம் அரைக்கும் போது அவ்வளோ சூப்பராகவே வருது. நம்ம மிக்சியில் அரைச்சதை விட கிரைண்டரில் அரைக்கிற அந்த ஈக்குவலுக்கு நல்லாவே வருதுங்க. ஸோ நிறையா பேர் இங்கே அமெரிக்காவுக்கு வரும்போது மெயினாக கிரைண்டர்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் ப்ராசஸ் மாதிரி தான் கிச்சனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து நிறையா டைப் ஆஃப் நிஞ்சால வாட்ஸ் வேரியேஷன்ஸில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. வந்து இந்தியாவில் வந்து எஜுகேஷன்ஸ் படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு டேர்முக்கு புக் கொடுத்துருவாங்க. அந்த புக்கில் இருக்கிறத தான் நம்ம அந்த இயர் ஃபுல்லாக படிப்போம். பட் இங்கே வந்து இவங்க எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தாங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு எஜுகேஷன் பேசிக்காக இருந்தாலுமே அவங்களோட டெஸ்டிங் எல்லாமே ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த டீச்சரோட இதை பொறுத்து இருக்குதுங்க அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே எவ்ரி டைம் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஹோம்ஒர்க்கே இருக்காது. எல்லாமே அவங்க ஸ்கூல்லே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அப்படியே அவங்க ஹோம்ஒர்க்குன்னு கொடுத்தாலும் குட்டி குட்டி சம்ஸாக தாங்க
இருக்கும். ஒரு 4 சம்ஸ் 4 சம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் அந்த எலிமெண்ட்ரி ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்களான்னு கேட்டால், என்ன கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ரொம்ப ஹோம்ஒர்க்கே இருக்காது மேக்ஸிமம். அவங்க எல்லாமே ஸ்கூல்லே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல இன்னொன்று என்னென்னா, எந்த பசங்களையும் டீச்சர்ஸ் வந்து கிளாஸில் வந்து ஹார்ஸாகவே சொல்லவே மாட்டாங்க. எல்லாமே சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பசங்களை வந்து படி இந்த மாதிரி பண்ணு அரட்டும் போது, ஏன்னா நம்ம அங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு தெரியாது. நம்ம அரட்டும் போது பசங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல்லலாம் எங்களை சொல்லவே மாட்டாங்க, வீட்டில் தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பசங்க வளர வளர கொஷின் கேட்பாங்கங்க. இதுவாக இருந்தாலும் சாஃப்டாகவே சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க அப்படிம்பாங்க. பட் நமக்கு சம்டைம்ஸ் நம்மளோட ஒர்க் ப்ரெஷரில் ஏதாவது ஒன்று கத்திடுவோம்ல, அப்போ தான் நமக்கு தோணும், ஓ நம்ம தான் தப்பா இல்லை அவங்க தான் இப்படி ட்ரைனப் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் எனக்கு வருங்க. இன்னொன்று நான் இங்கே இருக்கிற படிக்கிற பசங்க கிட்ட நான் நோட் பண்ணதுன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங்க. பசங்க வந்து ரொம்பவே திங்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம், ஒரு கொஷின் கேட்டோம், ஒரு ஸ்டோரி சொன்னோன்னா அதை வந்து ஆளுக்கு ஒரு ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி சொல்கிறாங்க. எப்படா இப்பெல்லாம் திங்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி திங்கிங்லாம் ஏன்டா கேட்டால் கூட வராதேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நான் நல்லாவே நோட் பண்ணியிருக்கேன் இங்கே படிக்கிற பசங்க கிட்ட. சப்பாத்தியை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரோசன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே பேப்பர் மேலே பேப்பர் வச்சுட்டு சப்பாத்தியை வச்சு லைட்டாக ரோல் பண்ணி ஜிப்லாக்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரோசன் பண்ணிட்டேங்க. மீதி இருக்க சப்பாத்தியை நாங்கள் மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து காலையிலே ஆஃபீஸ் போயிடுவாங்க. இந்த வீக் வந்து அவங்களுக்கு லீவு கிடையாது. இங்கே அமெரிக்காவில் வந்து இந்த ஸ்ப்ரிங் பிரேக் பேக் அகைன் ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லைங்க, அந்த ஒரு வாரமும் ஆஃபீஸ் எதுவுமே லீவு கிடையாது. வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் அப்படிங்கிறதுனால ஆஃபீஸ் எல்லாமே லீவு தான். வெள்ளி சனி ஞாயிறு அஸ் யூஷுவல் லீவு தான் இங்கே. ஸோ அதனால அந்த ஒரு 3 days லீவுங்க. ஸோ நாங்கள் வந்து புதன்கிழமை காலையில் வந்துட்டு வாட்டர் பார்க் போகலாம் அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு முன்னாடியே பிளான் கிடையாது, ஒரு சடன் பிளான் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா தம்பி கேட்டுகிட்டே இருந்தான், சரி பசங்களை உள்ளே வச்சுட்டே இருந்தால் நல்லா இருக்காது, அவங்களுக்கு ஜஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாட்டர் பார்க் போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த வாட்டர் பார்க் வந்து 2 yearsக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்கங்க. எங்கள் மிஷிகன்லேருந்து நாங்கள் வாட்டர் பார்க் போகணும் அப்படின்னா ஒஹாயோ தான் நாங்கள் போகணும். ஸோ இங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 2.5 hours ட்ராவல், நியர்லி 2 hours. கொஞ்சம் எங்கேயாவது ஒரு ரெஸ்ட் ஏரியாலாம் ட்ரைவ் பண்ணி போகும்போது போட்டோம் அப்படின்னா நியர்லி 2.5 hours ட்ராவல் வந்துடுங்க. புதன்கிழமை பங்குனி உத்திரம். ஸோ அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6:30க்கு எந்திரிச்சு பிளான் வந்து 5 o'clock எந்திக்கணும் தான். எவ்ரிடே நானும் இப்படி தாங்க பிளான் பண்ணிகிட்ருக்கேன், 5 மணிக்கு எந்திக்கணும்னு. அது என்றைக்கு தான் நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. 5 மணி இப்போ 6 மணி ஆகி லீவுனால 6 ஆயிடுச்சு. சரி 6:30க்கு எந்திரிச்சு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறனால சாமி கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் பொங்கல் ஷேர் பண்ணிவிட்டு காலையில் இட்லி தான் ஆஸ் யூஷுவல். இட்லி சாம்பார் சட்னி இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நாங்கள் கிளம்பும்போது அரௌண்ட் ஒரு 10 o'clock இருக்கும் எங்கள் வீட்டிலேருந்து. ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க 9 o'clock கிளம்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா வெயிலே அடிக்கவே இல்லை, பேக் அகைன் மறுபடியும் ரெயின் மாதிரி வந்துருச்சு. அன்னைக்கு நாங்கள் கிளம்பி ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்க ஒஹாயோ ஸ்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நல்லா மழை வந்துருச்சுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிளைமேட் தான். சரி ஹஸ்பண்ட் ஒரு 2 hours தானே ட்ரைவ் பண்ணி அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரீச் ஆகிட்டோம். அரௌண்ட் ஒரு 12:30 போல் நாங்கள் ஒஹாயோ ரீச் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டோங்க. ஏன்னா 2 hours நம்ம கண்டினியூஸாலாம் ட்ரைவ் பண்ண முடியாது, கொஞ்சம் டயர்டாயிரும். நாங்கள் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட கார் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம், சார்ஜ் போடணும் அப்படிங்கிறனால. இங்கேருந்து போகும்போது ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டோம். உடலை ஒரு இடத்துல சார்ஜ் போட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ரெஸ்ட் பிரேக் மாதிரி எடுத்தோம். அந்த டைமில் வந்து மெக்டியில் ஹஸ்பண்ட் வந்து காஃபி குடிக்கணுன்னாங்க. தம்பி 2 பேரும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேக் அகைன் கார் எடுத்துகிட்டு கிளம்புனோங்க. ஸோ ரீச் ஆகும்போது அரௌண்ட் ஒரு 12 ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஒஹாயோவில் கலஹரி வாட்டர் பார்க் போகிறோம். இதுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு கிரேட் உல்ஃப் லாட்ஜ்னு ஒரு வாட்டர் பார்க் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் ஒரு 3 yearsக்கு முன்னாடி போயிருக்கோங்க. பட் இதுதான் கலஹரி வந்து ஒஹாயோலே ரொம்ப ஒரு பெரிய வாட்டர் பார்க். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அங்கே ட்ரை பண்ணுங்கள், நாங்கள்லாம் போயிருக்கோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி தம்பி கேட்டுகிட்டே இருந்தார் நதிரா குட்டி, அவனுக்காக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
மெக்டியில் இறங்கி தான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. ஹஸ்பண்ட் வந்து காஃபி எடுத்துக்கிறேன்னாங்க. தம்பி வந்துட்டு அவனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னாங்க. நான் கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட கால் பண்ணி பேசலாமேன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். எங்கள் ஊரில் இப்போ பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. பங்குனி பொங்கல். அதனால அவங்க எல்லாருமே கோவிலுக்கு எவ்ரிடே போயிட்டுருக்காங்களா. ஸோ அதனால் அன்றைக்கி நான் பேசலை. எதனால சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மற்ற டேஸ்லலாம் நான் ஃப்ரீயாக உட்காந்து அம்மா கிட்ட பேசவே முடியாது, டைமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு 1 வீக் லீவ் விட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு டைம் இருந்த மாதிரி இருக்கும். காலையில் ஒரு கூட கொஞ்சம் நேரம் இருந்த மாதிரி இருக்குங்க. ரோட்டோரமாக போகும்போது ஒவ்வொன்றா பார்த்துட்டே போனோம். நான் சொன்னேன்ல, நல்லா மழை வந்துருச்சுங்க. ஓயோ ஸ்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்லா சரியான மழை. அப்புறம் ஈவினிங் பேக் அகைன் வரும்போதுமே அன்றைக்கி ஃபுல் டேவுமே ரெய்னியாக தாங்க இருந்தது. இப்போ நாங்கள் போகிற வாட்டர் பார்க் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இன்டோர் வாட்டர் பார்க் தான். அதனால் உள்ளே வந்து மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஆஸ் யூஷுவல் அவங்க ஹீட்டர் எல்லாமே, தண்ணியுமே பார்த்திங்கன்னா சூடாகவே தான் இருக்கும். பொதுவாகவே இங்கே அமெரிக்காவில் இன்டோர் வாட்டர் பார்க் எல்லாமே தண்ணி கொஞ்சம் நார்மல் சூடாகவே தாங்க இருக்கும். அவுட்டோர் வாட்டர் பார்க்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சம்மர் வர டைமில் அடிக்கடி போடுவாங்கங்க. அது வந்து எப்போயும் பெர்மனெண்ட்டாக இருக்காது. இப்போ இந்த கலாஹரி இன்டோர் வாட்டர் பார்க் பார்த்திங்கன்னா ஆல் சீசனுமே வரலாம், வின்டர்லேயே வரலாம், சம்மர்லேயே வரலாம் அப்படிங்கிற மாதிரி. டிக்கெட்ஸ்லாம் நாங்கள் ஒரு முந்தின நாளே புக் பண்ணிட்டோம் நைட்டு போலவே. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம அந்த கோடை காமிச்சு நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டா போதும். கையில் வந்து ஒரு பேண்ட் வெஸ்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கங்க. கையில் போட்டுட்டு நம்ம அந்த டே ஃபுல்லாகவே வாட்டர் பார்க் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்குள்ளே வந்து ஹோட்டல் எதுவுமே இருக்குது. அதாவது நிறைய பேர் இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து வர்றவங்க வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணி வாட்டர் பார்க்கை ஒரு 2 days போலலாம் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய வாட்டர் பார்க்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் போகலாங்க. காலையில் போயிட்டு ஈவினிங் வரலாம். அதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை. இப்போ வேறு ஊர்லேருந்து வரவங்க ஒரே நாளில் வந்து போக முடியாதுல்ல. அதனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சுற்றி வந்து ஒரு பெரிய நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது போக உள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து பசங்களுக்கு கிட்ஸுக்கு இங்கே மெயினாக இன்டோர் வாட்டர் பார்க் அப்படின்னாலே கிட்ஸு ஃபேமிலியாக இருக்கவங்க தானங்க வருவாங்க. ஸோ கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா கேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டே பார்க்கலாம். நான் இன்றைக்கி கையில் பேக்கில் என்ன கொண்டு வந்தேன்னா, பசங்க 2 பேருக்கும் ஸ்விம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு நாங்கள் வந்து நைட் ட்ரெஸ் போட்டுகிட்டே வந்துட்டோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா லைக் பாலிஸ்டர் மாதிரி தான், தண்ணி படாமல் இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே ரூல்ஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டர் பார்க்கில் நாங்கள் மட்டும்தாங்க இந்தியன் இருந்தோம். யாருமே எனக்கு தெரில. ஒஹாயோ ஸ்டேட்டில் ஸ்ப்ரிங் பிரேக் வேறு மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. அதனால நான் நிறைய இந்தியன்ஸ்லாம் பார்க்கல அன்றைக்கி. உள்ளே வரும்போதே அட்ராக்ஷனே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன். இந்த சுற்றி ஒரு லேக் மாதிரி, அது மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்ததுங்க. நடந்து வரும்போதே நல்லா இருந்தது. ஒரு பெரிய என்ட்ரன்ஸே ஒரு பெரிய என்ட்ரன்ஸாக இருந்தது. காரை வந்து செல்ஃப் பார்க்கிங்கும் பண்ணிடலாம். பேமெண்ட் பார்க்கிங் இல்லைங்க காருக்கு. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காருக்கு மட்டும் தனியாக பேமெண்ட் பண்ணி பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. இதுக்கு தனி பேமெண்ட், அடலுக்கு தனி ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டே பாஸ் கூட இங்கே இருக்குது கலாஹரியில். நிறைய பேர் இங்கே லோக்கல் ஒஹாயோவில் இருக்கிறவங்கெல்லாம் ஹாஃப் டே பாஸ் எடுத்துக்கூட மதியத்துக்கு மேலே வந்தாங்க நிறைய பேர் அமெரிக்கன்ஸ். என்ட்ரன்ஸே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடமே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேங்க. கெஸ்ட் ஆக்சஸ், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன். இங்கே வந்து உள்ளே வந்தவொடனே எல்லாருமே காமனாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார்பக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது. எல்லாமே சீஸு, பாஸ்தா, பீஸான்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே இங்கே உள்ளவே இருக்குதுங்க. நம்ம ஆல் டேவுமே சாப்பிட்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அப்புறம் டின்னர்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஹோட்டல்ஸுமே இருக்குது. ஸோ வெளியே போய் சாப்பிட்ற அதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இங்கே உள்ள நாங்கள் பார்த்தோம். அந்த டே ஃபுல்லாக நாங்கள் வந்து மதியமும் நைட்டுமே நாங்கள் இங்கே தாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். அவுட் சைட்லேருந்து ஃபுட்டு அலௌடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் எந்த இன்டோர் வாட்டர் பார்க்லேயுமே ஃபுட்டு அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. இங்கே என்ன இருக்குதோ நம்ம அதை தான் வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதனால நாங்கள் காலையில் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ மதியமும் நைட்டும் மட்டும் இங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் நம்ம சேலட் சாப்பிட்ணுன்னு மனசு நினச்சி வந்தாலுமே இங்கே வெளியே வரும்போது பீஸா, பாஸ்தான் தாங்க கண்ணு வந்து பார்த்துட்டு நம்ம மனசும் கேட்க மாட்டுக்கு, நம்ம வாயும் கேட்க மாட்டேங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் என்னை கண்ட்ரோல் பண்ணி தான் பார்ப்பாங்க. சாப்பிட்றதுன்னு வந்துட்டா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே தெரிய மாட்டேக்கு, காதில் எதுவுமே கேட்க மாட்டேக்கு, சாப்பாடு மட்டுமே தெரியுதுங்கிற மாதிரி. அன்றைக்கி அப்படி தாங்க சாப்பிட்டேன்.
அப்புறம் திரும்ப மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து வெயிட் மிஷினில் ஏறி நின்றுட்டு ஹஸ்பண்ட்டை கேட்பேன். ஹஸ்பண்ட் வந்து நேற்றே சொன்னேன், கேட்கலனா தென் உன்னோட டெசிஷன் தான், பார்த்துக்கோ நீயே அப்படின்றவாங்க. இந்த வாட்டர் பார்க்கில் வேறு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா, உள்ளே வந்து இந்த கேம் அக்சஸ் பண்ணுற மாதிரி விளையாண்டு முடிச்சுட்டு நிறைய பேர் பக்கத்தில் ஹோட்டல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கவங்க நைட்டு விளையாடுற மாதிரி கிட்ஸுக்கு வந்து நிறையா ஃபன் கேம்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ அது வந்து நாங்கள் ஈவினிங் விளையாண்டோம். நான் சொல்கிறேங்க, கையில் வந்து பேண்டை வந்து எல்லாருக்கும் ஒன்று போட்டுக்கணும். பேண்டை வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ணி உள்ளே போக முடியுங்க. ஸோ அது மாதிரி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்குது. ஜென்ஸ்க்கு, அப்புறம் கிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலியாகவும் இருக்குது. இது போக லாக்கரும் தனித்தனியாக இருக்குதுங்க. ஒவ்வொரு குட்டி குட்டி லாக்கர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி பேமெண்ட்டு. ஸோ மல்டி டைம் நம்ம லாக்கர் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில வாட்டர் பார்க்லாம் பார்த்திங்கன்னா லாக்கர் கொடுத்துட்டு 2 தடவை மட்டும்தாங்க அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து மல்டி டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் கொண்டாந்த திங்ஸ் எல்லாமே உள்ள லாக்கரில் வச்சிட்டோம். நான் தம்பிக்கு நைட் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா ஈவினிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு, டவல்ஸு, அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர்ஸ் இந்த மாதிரி மட்டும் தான் கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா இங்கே வரும்போது ஹேர் ட்ரையர் எங்கேயுமே இல்லைங்க. பிளக் பாயிண்ட் மட்டும் தான் இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா நம்மளே கொண்டு வந்துக்கணும். கலஹரி வாட்டர் பார்க்கில் வந்து நிறையா ஸ்லைட்ஸ் இருந்ததுங்க. ஃபேமிலி ரைடாக போகிறதுக்கே ஒரு 3 ரைட்ஸ் இருந்தது. அதில் தான் நாங்கள் 1-2 ஃபேமிலி ரைட்ஸ் போயிருந்தோம். எனக்கு தனியாக போகிறதுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணுனாங்க. அப்பா ப்ளீஸ் ஆளை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, படப்படன்னு இருக்குது, அதனால் பசங்க மட்டும் போகட்டும், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்க எல்லாரையும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டேன். இதுக்குனாலும் பயமாக இருக்குன்னு சொல்லிடு. சரி ஓகே, உனக்கு எது பிடிச்சிருக்கோ தட் இஸ் ஓகே, பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஃபேமிலியாக மட்டும் நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி 2 ரைடு இருந்ததுங்க. அதில் வந்தவங்க. இங்கே நாங்கள் ஸ்லைடில் நோட் பண்ணது என்னது அப்படின்னா, நான் நிறையா இண்டோர் வாட்டர் பார்க்ஸ் நிறையா இடத்துல போயிருக்கோங்க. ஸோ அதாவது ஒஹாயோலே கிரேட் வுல்ஃப் லாட்ஜ் போயிருக்கோம், நிறையா இண்டோர் வாட்டர் பார்க் போயிருக்கோம். அங்கெல்லாம் ஸ்லைட்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது லைட் இருக்கும் ஒன்று, இல்லைன்னா ஏதோ கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்குங்க. இங்கே இருக்க எல்லா இண்டோர் ஸ்லைட்ஸ்லையுமே எங்கேயுமே லைட் இல்லை, அப்படியே ஃபுல்லாக டார்க்காக இருந்ததுங்க. அப்படி வெளியே வரும்போது மட்டும்தான் லைட் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. வந்து லஞ்ச் எல்லாமே வச்சுருந்தாங்க. லஞ்ச் பார்த்தீங்கன்னா பீஸா, பாஸ்தா, அதுக்கப்புறமா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் நான்வெஜ் 2மே இருந்தது. நான் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வெஜ் தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வெஜ் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்டோட கார் எடுத்துகிட்டு வந்திருந்தனால திரும்ப பேக் அகைன் போகும்போது சார்ஜ் போடணும், ஏதாவது ஒரு சார்ஜிங் பாயிண்ட் ஸ்டேஷன் பார்க்கணும். அங்கே ஒரு இடத்துல ஒரு 1 hour ஸ்டே பண்ணி காருக்கு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் ஒரு 8 o'clock போல், இங்கே வந்து வாட்டர் பார்க் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா காலையில் ஒரு 10 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க, நைட்டு ஒரு 8 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ அதனால நாங்கள் ஒரு 6 o'clock போல் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா தம்பி கொஞ்சம் நேரம் கேம் வேறு இங்கே விளையாடணுன்னா, ஸோ அதனால் அந்த கேம் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டு பேக் அகைன் கிளம்பிட்டோங்க. வீக் போடலாம், வீடியோவில் மீட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.